சமைக்க போகுது நாட்டு மன்னருக்கு உங்களுக்காக சமைக்கல அனுமதி அளிக்க வேண்டாம். அவகாசம் எதுவும் கொடுக்கவில்லை தாயே. இந்த ஆரம்பிச்சிட்டாங்களா இவங்க ராஜாங்க டாஸ்க் விளாடுறாங்களா இல்ல வன்மத்தை கூட்டுறாங்களான்னு தெரியலங்க. ஆக்சுவலி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்களோட ராஜ்யம் இருக்குல்ல, அதோட சமையல்காரா வந்து விசால் இருக்காப்ல. ஆனா சமையல் கட்டு எந்த பக்கம் இருக்கு, பெண்கள் ராஜ்யம் பக்கம் இருக்கு. இந்த சமையலை பத்தி அதிகமா டிஸ்கஸ் பண்ணி யார் சொல்லுவா அப்படின்னா தீபக் தான். விசால் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்கள் ராஜ்யம் பக்கம் போய் இன்று என்ன சமைக்க வேண்டும் அப்படின்ட்டு வந்து கேக்குறாங்க. ஆனா போயிட்டு உடனே வராம ரொம்ப லேட் ஆகுது. இதை பார்த்து பெண்கள் ராஜ்யத்தோட ராணியாட்ட யாரோ வந்து போட்டு கொடுத்துறாங்க. சமையல்காரர் விசால் போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அவர் வரல அப்படின்னு உடனே சாச்சனா ராணி ஆணையிடுறாங்க. சமையல்காரர் வர்றதுக்கு ஒன்று எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்கறாங்க. அப்படி ரொம்ப காலதாமதம் ஆச்சுன்னா அவர் உள்ளு வர்றதுக்கு அனுமதி கிடையாதுன்னு அந்த இடத்துல எச்சரிக்கை விட்டுருக்காங்க. இத ராஜா மாதாவான பவித்ரா வந்து படைத்தளபதிட்ட கேட்கறாங்க. இன்னும் சமையல்காரா கூட எவ்வளவு நேரம் பேசுவீங்க, அவங்களை சீக்கிரம் அனுப்பி விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு படைத்தளபதி என்ன சொல்றாருன்னா, அவர் சமைக்க போகுது எங்கள் நாட்டு மன்னருக்கு, உங்களுக்காக ஒன்னும் சமைக்கல அப்படின்ட்டு வந்து படைத்தளபதி தீபக் சொன்ன உடனே பெண்கள் ராஜ்யத்தின் ராணி மத்தவங்க எல்லாம் வந்து பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. என்ன காரணத்துக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை வந்து பெண்கள் ராஜ்யத்துல பிளான் போடுறதை ஏதாவது போய் அங்க ஆண்கள் டீம்ல வந்து லீக் பண்ணிடக்கூடாது, அதனால எவ்வளவு சீக்கிரம் அனுப்ப முடியுமோ அனுப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு அவர் வரும்போது அவருக்கு அனுமதி அளிக்க வேண்டாம்னு சொல்லிடுறாங்க. நான் சொல்ற வரை நீங்க காத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதற்கு விசால் என்ன சொல்றாருன்னா, மனிதாபிமானமே இல்லாத இவர்கள் அரக்கர்கள், அது மட்டும் இல்லாம நீங்க எந்த கால அவகாசம் எல்லாம் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னடா இது, ஒரு ராணியை பார்த்து ஒரு சமையற்காரர் இப்படியெல்லாம் கேள்வி கேட்பாரு அப்படிங்கிறத நம்மளுக்கு தோணுச்சு. உடனே ஆண்கள் ராஜ்யம்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, நாம அனைவரும் சாப்பிட வேண்டாம், பட்டினியாக இருப்போம் அப்படின்ட்டு வந்து ஸ்ட்ரைக் பண்றாங்க. இதுல ஒரு டவுட் எனக்கு என்ன அப்படின்னா, இந்த ராஜா ராணி ராஜ்யம் டாஸ்க்குக்காக வந்து இந்த சண்டை போடுறாங்களா, இல்ல சமைக்கிறவங்க வர்றவங்க கோட்டை தாண்டி அந்த பக்கம் ஆண்கள் டீம் போய் ரொம்ப நேரம் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்காக அவனுக்கு கொடுக்க வந்து தண்டனையா அப்படிங்கிறது டவுட்டா தான் இருக்கு. உங்களுக்கு இதை பத்தி என்ன கருத்து அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.